ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இவ்வளோ நாளும் உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு டிப்ஸை பற்றி உணவு எப்படி சமைப்பதென்று சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ ஆரோக்கியமான எனர்ஜி ட்ரிங்க் எப்படி செய்யலாமென்று உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு என்னோடய ஃப்ரெண்ட் சரோ வந்திருக்கிறா. அவள் உங்களுக்கு அதுக்கான 2 எனர்ஜி ட்ரிங்க்ஸை பற்றி அவள் உங்களுக்கு விளக்கம் தருவா. ஹாய் சரோ. ஹாய் சாந்தா. அஃப்கோர்ஸ் ஐ வில் டெல் யூ. முதலாவது புதினா எனர்ஜி ட்ரிங்க், ரெண்டாவது நட்சத்திரப்பூ எனர்ஜி ட்ரிங்க். முதலாவதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி. 100 ml தண்ணி எடுத்து கொதிக்க வச்சு 30 கிராம் புதினாவை போட்டு அதையும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் விடுங்கோ. கொஞ்சம் நேரம் விட்டால் நிறம் மாறிக்க நீங்கள் கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு இதை வடித்து நார்மலான சூட்டுக்கு வந்தோடனே நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்கள் என்ன செய்றீங்க, கொஞ்சம் பனை வெல்லம் இல்லைன்னா தேன் கலந்து குடிங்க. இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. முக்கியமான பெனிஃபிட்டை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சரியா? ஒன்று செமிபாட்டு பிரச்சனை முழுக்க இல்லாமல் போகும், சரியா? ரெண்டாவது கேஸ் தொல்லை, அந்த தொல்லையிலேருந்து நாங்கள் விடுபடுவோம். மூன்றாவது உடல் எடை குறையும். அதாவது நீங்கள் அந்த உடல் எடை குறைகிறதுக்கு இரவில் தூங்க போகிறதுக்கு முதல் நீங்கள் என்ன செய்யணும்னா இதை குடிச்சிட்டு படுக்கணும். குடிச்சிட்டு படுத்தா எங்களோட உடம்புல டிபாசிட் பண்ணியிருக்கிற ஃபேட் இருக்குது தானே, அது மெல்ல 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 கரைஞ்சி வெளியேறும். அதனால் உங்களோட இடையும் நல்ல ஷேப்புக்கு வருவீங்க. ஓ, அப்போ என்ன இது ஒரு சர்பத் மாதிரி? இது அன்னாசி பூன்றீங்க, இது சர்பத் மாதிரி இருக்குது. இது சர்பத் இல்லை, இது ஒரு எனர்ஜி ட்ரிங்க். வெள்ளனவே சொன்ன மாதிரி இது ஒரு எனர்ஜி ட்ரிங்க். இது நீங்கள் போடைக்க அது நிறம் மாறும், தண்ணி நிறத்துக்கு இருக்காது. இதை போட்டு என்ன செய்யணும்னா 100 ml போட்டதுக்கு நீங்கள் 2 தற்கோலத்தை போடுங்க. தமிழில் அது தற்கோலம்னு தான் சொல்கிறது. 2 தற்கோலத்தை போட்டு கொதிக்க விடுங்க. நீங்கள் தற்கோலம்னு சொன்னால் நிறைய பேருக்கு விளங்காது. அப்போ நீங்கள் இது அன்னாசிப்பூ உங்களுக்கு தமிழ் பேரையும் நான் என்ன சொல்லுங்க அதை அறிமுகப்படுத்துகிறேன் மக்களுக்கு. என்ன எங்கிட்ட தமிழ் சொல்லுகள் அழிஞ்சு போகக்கூடாதுன்றதுக்காண்டி தான் தமிழ் பேரை இடையிடையே பாவிச்சு கொண்டிருக்கிறேன். அப்போ தற்கோலம் அதான நடைமுறையில் அது அன்னாசிப்பூன்னு தான் சொல்கிறது, சரியாங்க? அதுக்கு நான் சொன்ன மாதிரி 100 ml தண்ணி, 2 அன்னாசிப்பூ கொதிக்க விட்டுட்டு வடிச்சிட்டு இளஞ்சூட்டுக்கு வந்தோடனே உங்களுக்கு இனிப்பு தேவைண்டா இயற்கை இனிப்பை போட்டு கரைச்சி போட்டு குடிங்க. இயற்கை இனிப்புண்டா எதை சொல்கிறீங்க நீங்கள்? பனை வெல்லம், தேன், சரியாங்க? இது ரெண்டும் உயர்ந்த தரமானது. அதை நீங்கள் போட்டு கரைச்சி குடிங்க. இதுன்ற பெனிஃபிட்டை சொல்கிறேன். நீங்கள் பெனிஃபிட்டை சொன்னால் அது இருந்து போவீங்க. அவ்வளோ விஷயம் வச்சிருக்கிறீங்க. டப்பானதை மட்டும்தான் முக்கியம், டப்பில் முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன். எங்களுக்கு புற்றுநோய் வராது, அதில் இருக்க அந்த வேதிப்பொருள் புற்றுநோய் வராமல் தடை செய்யுது. இப்போ நிறைய பேருக்கு புற்றுநோய் நிறைய பேருக்கு இருக்குது. இது நீங்கள் ஒவ்வொரு நாளும் குடிக்கலாம். இதுக்கு என்ன சொல்லுங்க, சாப்பாட்டுக்கு முதல் குடி, சாப்பாட்டுக்கு பிறகு குடியும் உங்களோட கட்டுப்பாடு இல்லை. நீங்கள் எப்பயும் 3 தரம் 4 தரம் குடிக்கலாம். இது ஒரு வழக்கமாக. இந்த தேத்தண்ணி குடிக்கிறீங்கள, அதுக்கு பதிலாக இதுகளை குடிச்சு கொள்ளுங்களேன். உங்களுக்கு அதிகப்படியான பெனிஃபிட் இருக்குது, ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. பெனிஃபிட்டே ஹெல்த் பெனிஃபிட்டை மட்டும்தான் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு பெரிய பெனிஃபிட் எங்களோட எலும்பை பலப்படுத்துது. நாங்கள் கொள்ளுன்னு தான் நிற்போம். இது பெரிய லேசான தண்ணியில் போட்டிங்களா, அவிச்சிங்களா, வடிச்சிங்களா, குடிச்சிங்களா. அதோட உங்களுக்கு இது கட்டுப்பாடு இல்லை. விடிய வெள்ளன வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும்ன்ற கட்டுப்பாடு இல்லை. நீங்கள் எப்பயும் குடிக்க ஒவ்வொரு நாளும் குடிங்களேன். ஏன் இந்த ஃபிஷி ட்ரிங்கை பண்ணி குடிக்கிறீங்க, அதை குடிக்க அதுக்குள்ள எவ்வளோ கெமிக்கல் இருக்குது, ஆரோக்கிய கேடு. இது ஆரோக்கியமான அலுவல்களை செய்து ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே, வேறு இதில் இது மட்டும்தானா? இதில் வேறு ஏதாவது விசேஷ குணங்கள் இருக்கா? இது அதிவிசேஷமானது தான் உங்களுக்கு விளங்கப்படுது. நாங்கள் அடுத்த கிழமையும் தொடரும். இது வேறு நிறைய பானங்கள் இருக்குது. அது சொல்கிறது எனர்ஜி ட்ரிங்க்னு, அதை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். நிறைய இருக்குது. அதுகளை குடித்து நீங்கள் பெனிஃபிட், ஆரோக்கியமான வாழ்க்கை மிக முக்கியம். அப்போ எங்களோட தமிழ் மக்களுக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை இனி வரும் காலத்தில் சொல்ல போகிறீங்க. அஃப்கோர்ஸ் ஐ வில் டெல் யூ சாந்தா. அதை சந்தோஷமாக நான் செய்வேன். அது எங்களோட பங்களிப்பும் கூட, அதை நான் செய்கிறேன். இப்போ நாங்கள் நிறைய ஒவ்வொரு நாளும் குக்கிங் வீடியோ போட்டு போர் அடிக்காமல் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு ஹெல்த் டிப்ஸை கொடுக்கலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதோட அது மட்டும் இல்லை, அதோட சேர்ந்து உங்களுக்கு சின்ன உடற்பயிற்சியை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஓ, மெடிடேஷன், கோர்ஸ் அதெல்லாம் அவ்வளோ நிறைய இருக்குது. உங்கள்கிட்ட நாங்கள் எங்கிட்ட இருக்கிறோம், உங்கள்கிட்ட அள்ளி தந்துட்டு போகிறோம். ஓகே சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இன்னும் வரும் காலங்களில் நாங்கள் நிறைய ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு தர்றதா இருக்கிறோம்.
இப்போ இதுக்கு நீங்கள் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.